வணக்கம். என்னுடைய பேர் ஆரோக்கியராஜ். நான் பாளையங்கோட்டை அண்ணா நகரில் வசித்து வருகிறேன். கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி எனக்கு 11:31 பெண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்ததில் சிறிய சிக்கல் இருந்ததனால் 12:30 13ஆம் தேதி ராயல் ஹாஸ்பிட்டலில் குழந்தை ஐசியூவில் அட்மிட் செய்யப்பட்டது. நாங்கள் ஒரு பதற்றத்துடன் இங்கே வந்தோம். ஆனால் மறுநாள் இங்குள்ள மருத்துவர்கள் எங்களுக்கு ஆலோசனை வழங்கினார்கள். பாப்பாவுடைய உடல்நிலை என்ன, அதற்கு எப்படி சிகிச்சைகள் செய்ய வேண்டும், அதன் முறைகள் பற்றி எங்களுக்கு விளக்கம் அளித்தனர். அதன் பின் குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அபுபக்கர் சார் எனக்கு எளிமையான முறையில் இந்த அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய முறைகள், அதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை விளக்கம் அளித்து அதை பற்றி கூறினார்கள். ராயல் ஹாஸ்பிட்டலின் நசீம் சார் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் ஒரு ஊக்கத்தையும் அளித்து எங்களுக்கு குழந்தையை எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறாங்கிறத எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது சொன்னாங்க. வெள்ளிக்கிழமை மாலை 3:30 குழந்தைக்கு அறுவை சிகிச்சை நடந்தது. நாங்கள் ஒரு பதற்றத்தோடு தான் இருந்தோம். ஆனால் அறுவை சிகிச்சை ஒரு 3 மணி நேரம் நடந்து பின்னர் குழந்தை வெளியே வரும் வரை காத்து கொண்டிருந்தோம். அறுவை சிகிச்சை முடிந்து மருத்துவர்கள் குழந்தை நன்றாக உள்ளது என்று சொன்ன உடனே எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்து ஒரு வாரம் நல்ல தீவிர கண்காணிப்பில் குழந்தை ராயல் ஹாஸ்பிட்டலில் இருந்தது. அங்கே பணிபுரிந்த டாக்டர்கள் எங்களுக்கு தினந்தோறும் மாலை 3 மணிக்கு குழந்தையின் ஒவ்வொரு நிகழ்வு என்ன, அந்த குழந்தையின் அடுத்த கட்ட நிகழ்வு என்ன என்பதை விளக்கம் அளித்தனர். அது மாதிரி இங்கே பணிபுரிகின்ற செவிலியர்கள், பணியாளர்கள் எல்லாரும் நல்ல ஒரு கேர் எடுத்து எங்களை பார்த்துக்கிட்டாங்க. என் குழந்தையும் நல்லா இது பண்ணிக்கிட்டாங்க. குழந்தைக்கு தேவையான தாய்ப்பால் 2 மணி நேரத்துக்கு கொண்டு அதை நல்ல முறையில் அதை கவனித்து குழந்தை இப்போ நலமாக உள்ளாங்க. நாங்கள் இன்று டிஸ்சார்ஜ் ஆகி இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு செல்கிறோம். இருந்தாலும் எங்கள் குழந்தைக்கு நல்ல ஒரு மறு வாழ்வை கொடுத்த ராயல் ஹாஸ்பிட்டல் மருத்துவர் டாக்டர் அவங்களுக்கும், அது மருத்துவமனை நிர்வாகத்திற்கும், செவிலியர் பணியாளர்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும், எங்களுடைய நண்பர்கள், எங்களது உறவினர்கள் அனைவரும் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.